ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி காணாங்கழுத்த மீன் குழம்பு அடுப்பில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து குழம்பு கரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு புளி தண்ணி, தேங்காய் அரைச்சது, வெங்காயம் அரைச்சது, உப்பு, குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாம் கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி அடுப்பில் சமைக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே மண் எண்ணெய் சட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டி நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு கருடம் யூஸ் பண்ணிக்கலாம். கருடம் நல்லா வெடிக்கணும், அது வரைக்கும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருடம் நல்லா வெடித்து வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்ப இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் கிட்டத்தட்ட நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்போ தான் நம்ம மீன் போடணும். கொதிக்கட்டும். நல்லா சுண்டிடுச்சு. பார்த்திங்கன்னா கரண்டியில் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மீனை ஒன்றா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். இது ரொம்ப அடியிலேருந்து கிட்டாம மீன் எல்லாமே நல்லா குழம்புல மூழ்கிற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். மீன் நல்லா வெந்து நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு இறக்கிடலாம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து அடுப்பில் மீன் குழம்பு வச்சு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.